ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமான மாதமா இருக்குன்னு காரணம், உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி ஆகிறதுனால, இந்த சனியும் வக்கரம் பெற்றிருக்கிற காரணத்தினால நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். தொழிலிடங்கள்ல உங்களுக்கு பிரமாதமான ஒரு போக்கு தென்படும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவே அமையும்னு சொல்லலாம். அதே சமயம் கூட பணிபுரிகிற ஊழியர்கள் கிட்ட நல்ல ஒரு அரவணைப்பும் உங்களுக்கு இருக்கும். அது மூத்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களாக இருந்தாலும் சரி, 2 பேர்கிட்டயுமே இணக்கமான ஒரு போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா செப்டம்பர் 11க்கு மேல உங்களுக்கு ஆதாயமான போக்கு தென்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபத்துல குரு இருக்கிற காரணத்தினால குறையில்லாத வாழ்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும்னே சொல்லலாம். அது குறிப்பா செப்டம்பர் 11க்கு மேல பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதிலெல்லாம் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம். 7ஆம் இடத்து சனி வக்கரகதியில இருக்கிற காரணத்தினாலையும், அது குருவோட பார்வையில இருக்கிற காரணத்தினாலையும், கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா இது அமையும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலையும் இளைய சகோதர சகோதரிகளாலும் மனமகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா 2 பேருமே பிள்ளைகளால மிகுந்த சந்தோஷம் அடைவீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னே சொல்லலாம். அதனால குடும்பத்துல சந்தோஷம் நிலை கொள்ற மாதம்னே அதை சொல்லலாம். இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தலைவலிகளோ அல்லது உடல் உபாதைகளோ அல்லது சளி தொல்லையோ அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நீங்கும்னு சொல்லலாம். தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல சிறிது கவனம் வேண்டும். தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். சனி வக்கரகதியில இருக்கிற நேரத்தினால உங்களுக்கு குரு அதை பார்க்கறதுனால திருமண பருவத்துல உள்ள சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு நேரமா இது அமையலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை பெருக்கிக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி, கைலாசநாதர், குருவோட ஜீவசமாதி.